ஹாய். ஸோ லாஸ்ட் டைமு கேரளாவில் ஒரு பெண்ணு பஸ்ஸில் ஒருத்தர் மேலே தப்பான அலிகேஷன் வச்சதுனால அவர் சூசைட் பண்ணி இறந்துட்டாரு. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களை அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னா, ஸோ அந்த தீபக் அப்படிங்கிறவரோட ஃபேமிலி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க டிஜிபி ஆஃபீஸில். ஸோ அவங்க அந்த பொண்ணை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த பொண்ணை தேட ஆரம்பிக்கும் போது போலீஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு மிஸ்ஸிங், அந்த பொண்ணு காணலை, எங்கேயோ ஓடி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த பொண்ணுகிட்ட நான் கேட்குறது ஒன்றே ஒன்று தான், எதுக்கு இந்த மாதிரி வீடியோ போடணும், எதுக்கு இந்த மாதிரி போய் மறைஞ்சு இருக்கணும். நான் என்ன சொல்கிறேன், இன்னொரு வீடியோ நீங்கள் போடுங்க, இதே மாதிரி நான் இங்கே தான் ஒளிஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிங்கன்னா அதுவும் நல்லா ரீல்ஸ், நல்லா வியூஸ் ஆகும், நல்லா லைக்ஸ் வரும். ஸோ போலீஸ்க்கும் பிடிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணிட்டு ஏன் ஓடி போய் ஒளிகிற? இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும், இந்த மாதிரி பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன கரண்ட் சுச்சுவேஷன் கேரளா என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம இப்போ பைக்கே ரிப்பேர் ஆனால் கூட பரவாயில்ல, பஸ்ஸில் போகவே கூடாது, நடந்து கூட போகலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. எக்ஸ்பெஷலி மென்ஸ், ஏன்னா அவங்களோட சுச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ எந்த பெண்ணு கையில் ஃபோனை அவங்க டைம் பார்க்க எடுத்தால் கூட பயப்படுறாங்க, ரொம்ப பேடி ஆகுறாங்க. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன் தான் அங்கே கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு மாறிடுச்சு. கேரளாவோட பாய்ஸோட சுச்சுவேஷன் ரொம்ப பேடாக இருக்குது. கேரளா பாய்ஸ், ஸோ நீங்கள் கொஞ்சம் சேஃபாகவே இருங்க. யார் எப்போ கையில் ஃபோன் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு தெரியாது. தப்பே பண்ணணுக்கு பிரச்சனை இல்லை, பண்ணாதவனுக்கு ரொம்ப ரொம்ப பிரச்சனை. ஸோ சேஃபாக இருங்க. ஸோ அந்த தீபக் அப்படிங்கிற ஒரு இறந்து போயிட்டார். ஸோ அவங்க ஃபேமிலிக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட லாங்குவேஜ் புரியுமா புரியாதுன்னு எனக்கு தெரியாது, பட் இருந்தாலும் என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ஜஸ்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.